வணக்கங்களே. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யார் எவிக்ட் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுக்காக காத்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கான எவிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கூடவே அடுத்த வாரத்துக்கான ஒரு சில அப்டேட்ஸையும் சேர்த்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்க நம்புறேன். சரியா? ஸோ முதல்ல நேற்று நடந்த ஒரு எவிக்ஷன், ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன், முழுக்க எதிர்பார்க்காத ஒரு எவிக்ஷன். ஏன்னா அப்டேட் போட்டும் கூட மக்கள் வந்து நம்ப முடியாத ஒரு எவிக்ஷனாக இருந்துச்சு. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்து எவிக்ஷனை பற்றி பேசியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒன்றே சொல்கிறேன், ராணுவம் கப் அடித்ததை விட இந்த எவிக்ஷன் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். அது தப்பு தான், அவங்க பண்ணது தப்பு தான், அன்ஃபேர் தான். இருந்தாலுமே அந்த கப்பு ஜெயிச்சிருந்தா கூட அந்த கப்பு அப்படிங்கிற ஒரு சாராருக்கு நெகட்டிவிட்டியும் ஒரு சாராருக்கு பாசிட்டிவிட்டி தான் போயிருக்கும். பட் இப்படி வெளியே அனுப்புனது அப்படிங்கிறது முழுக்க ராணுவம் மேலே இருந்து எல்லாரோட கண்ணோட்டமும் மாறி ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டம் வந்து எல்லார் மேலேயுமே வந்திருக்கும். ஸோ இது முழுக்க ராணுவோட அடுத்தடுத்த கெரியருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதை மட்டும் ராணுவ ஃபேன்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி எதுலேயும் யார் மேலேயும் கோவப்பட்டு எதுவுமே ஆக போகிறதில்ல. சரிங்களா? ஸோ அதனால் இது வரும் காலங்களில் கண்டிப்பாக நிறைய பேரோட சப்போர்ட், முத்து ஆர்மியில், சௌந்தர்யா ஆர்மியில் எல்லாரோட சப்போர்ட்டுமே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? ஸோ முதல்ல இன்றைக்கான எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி. சரிங்களா? மஞ்சரி இந்த ஒரு கேரக்டர் எவிக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரா அன்ஃபேரான்னு கேட்டால் கிட்டத்தட்ட 99.9% பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி எப்படி அனுப்பிச்சு வந்து ஒரு நெகட்டிவிட்டின்னு சொன்னாங்களோ அது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நிறையா பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா முத்தோட கிரேஃப் கொஞ்சம் கீழே ரெட் மார்க்கில் வர்றதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அப்படி தான் சொல்லணும். இந்த வாரமும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அடுத்து டைட்டில் அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக முத்து கொண்டு வரது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா எந்தெந்த வாரம்லாம் முத்து விஜய் சேதுபதி அடிக்கிறாரோ அதுக்கு அடுத்த நாட்கள்லாம் முத்து டவுன் ஆவாப்பில். அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி முத்து கூட போய் ஜாயின் அடிப்பாங்க. ஜாயின் அடித்து ஏதாவது ஒன்று பேசுவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த இடத்துல மக்களுக்கு ஒரு இரிட்டேஷன் வரும். அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் என்ன பண்ணும், மஞ்சரியோட இன்ஃப்ளூயன்ஸில் முத்துக்குமரன் ஒரு வேலை பார்ப்பார். அது அப்படியே ஏதாவது ஒரு தப்பாக போய் ஒரு முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஸோ அதனால மஞ்சரி இப்போ வெளில வர்றது முழுக்க நான் ஒரு ஃபேர் எவிக்ஷன் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரியா? இதில் இன்னும் ஒரே ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. இப்போது மஞ்சரியோட ஜாக்லின் சுற்றிட்டு இருக்காங்க. அடுத்து யார் கூட சுற்றுவாங்க? அடுத்த 2 வாரங்கள் யாரோடைய சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் அதை கமெண்டில் போட்டு விடுங்க. அடுத்த வாரத்துக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பணப்பொட்டி வைக்கிறதா பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த வாரத்தில் 2 பணப்பொட்டி வைக்க போகிறாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பணப்பொட்டி வைக்க போகிறாங்க. ஸோ பழைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. இதான் அடுத்த வாரத்துக்கான அப்டேட். ஸோ இன்னைக்கு ஓல்டு, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே கண்டஸ்டன்ட், அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க இன்னைக்கு. ஸோ அது யாருங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் கேட்டது ஜாக்லின் அடுத்தது யாரோட பிரயாணம் பண்ண போகிறாங்க இந்த 2 வாரங்கள் 14 நாட்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.